ஹாய் ஹைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகிற பாதையில் ஆட்டோவில் பயணம் செஞ்சிட்ருக்கேன். ராமேஸ்வரம் இந்தியாவில் உள்ள புனித யாத்திரைகளில் ஒன்றாகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இங்குள்ள புனித தீர்த்தங்களில் லக்ஷ்மண தீர்த்தமும் ஒன்று. ராமேஸ்வரத்திலும் அதை சுற்றிலும் சுமார் 64 புனித தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றில் 22 தீர்த்தங்கள் ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயில் வளாகத்தில் அமைஞ்சிருக்கின்றன. ராமேஸ்வரம் ராமநாதர் கோயில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் லக்ஷ்மண தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்திலேயே ராமர் தீர்த்தம், சீதா தீர்த்தம் மற்றும் பஞ்சமுகி ஹனுமான் கோயிலும் இருக்கு. திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோவில் ராமாயண நிகழ்வுகளை சித்தரிக்கக்கூடிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறத இந்த கோயிலுக்கு உட்புறமா போனோம்னா அதோடைய தூண்கள்ல நம்ம பார்க்கலாம். ஒரு வழியா லட்சுமண தீர்த்தத்துக்கு வந்தாச்சு. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற கோயில் வந்து பாத்தீங்கன்னா சிறிய சிவன் கோயில். இந்த கோயிலை தாண்டி தான் நம்ம லட்சுமண தீர்த்தத்துக்கு போகணும். ரொம்ப பக்கத்திலே தான் இந்த கோயில் இருக்கு. நான் வந்து அந்த ஆட்டோ ஓட்டிட்டு வந்து அந்த சகோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த காட்சி தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்திலே இன்னொரு கோயில் இருக்கு பாத்தீங்களா? சோ அதுதான் லட்சுமண தீர்த்த கோயில். இப்ப அந்த லட்சுமணர் கோயிலுடைய முன்பக்க தோட்டத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த லட்சுமணர் கோயிலுக்கு ஒட்ட மாதிரி ஒரு மதில் சுவர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த குளம் தாங்க லட்சுமண தீர்த்தம். இந்த குளத்துக்கு நடுவுல ஒரு சிறிய மண்டபம் இருக்க காட்சி நீங்க பாக்குறீங்க. ரொம்ப அழகா இருக்குன்னே சொல்லலாம். இந்த குளத்தை சுத்தி இருக்கிற நீண்ட படிக்கட்டுகளும் இந்த குளத்துக்கு இன்னும் அழகு சேர்க்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த குளத்தில் இருக்கிற தண்ணி ரொம்ப அழகா தெளிவா இருக்கக்கூடிய காட்சி நீங்க பார்க்கலாம். ராமேஸ்வரம் இந்தியாவில் உள்ள புனித யாத்திரைகளில் ஒன்றாகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். உள்ள புனித தீர்த்தங்களில் லக்ஷ்மண தீர்த்தமும் ஒன்று. ராமேஸ்வரத்திலும் அதை சுற்றிலும் சுமார் 64 புனித தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றில் 22 தீர்த்தங்கள் ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயில் வளாகத்தில் அமைஞ்சிருக்கின்றன. ராமேஸ்வரம் ராமநாதர் கோயில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் லக்ஷ்மண தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அது பக்கத்திலேயே ராமர் தீர்த்தம், சீதா தீர்த்தம் மற்றும் பஞ்சமுகி ஹனுமான் கோயிலும் இருக்கு. திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோவில் ராமாயண நிகழ்வுகளை சித்தரிக்கக்கூடிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறத இந்த கோயிலுக்கு உட்புறமா போனோம்னா அதோடைய தூண்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த கோயில்ல ராமர், லக்ஷ்மணன் மற்றும் சீதாதேவியின் சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு. பளிங்கு கற்களாலான லக்ஷ்மணர் சிலைகளும் இங்க இருக்கு. கோவிலுக்குள் இருக்கும் சிற்பங்கள் சீதாதேவி மற்றும் ராமர் மீது லட்சுமணனின் அபரிமிதமான பக்தியை குறிக்கின்றன. புராணத்தின்படி லக்ஷ்மண பகவான் இந்த இடத்தில் ஒரு லிங்கத்தை நிறுவி சிவபெருமானுக்கு பிரார்த்தனை செய்தார். சோ லக்ஷ்மணர் தனக்கு ஏற்பட்ட பாவத்தை போக்குவதற்காக, பாவ நிவர்த்திக்காக இங்கு சிவனை வழிபட்டதாகவும் சொல்றாங்க. பிரார்த்தனை செய்வதற்கு முன் லக்ஷ்மணர் இந்த குளத்தில் குளித்ததாக நம்புறாங்க. ஒவ்வொரு தைப்பூச திருவிழாவின் போதும் லக்ஷ்மண தீர்த்தத்துல மிதக்கும் வாகன ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் சொல்றாங்க. சோ இந்த மிதக்கும் வாகனம் பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும்னு சொல்றாங்க. ராமேஸ்வரம் மற்றும் சுற்றுலா செல்லும் ஒவ்வொரு பக்தர்களும் இந்த லக்ஷ்மண தீர்த்தத்துக்கு வந்து தங்களுடைய பாவத்தை போக்கி கொள்வதாகவும் சொல்றாங்க. இந்த கோயில் கோபுரத்தில் இருக்கிற சிற்பங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ராமன், லக்ஷ்மணன், சீதா, அதுக்கப்புறம் இன்னொரு முனிவரும் இருக்காரு. இவர்களுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கு. அனைவரும் இந்த சிவனை வணங்கக்கூடிய காட்சி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. லக்ஷ்மணனுடைய கைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காகம் இருக்கக்கூடிய காட்சி நீங்க பார்க்கலாம். இந்த காகமும் சிற்பமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சிற்பம் கிடையாது. சோ ரியலா ஒரு காகம் வந்து வெயிலுக்காக இளைப்பாறிக்கிட்டு இருக்கு. யதார்த்தமா பார்த்தோம்னா இந்த காகம் கூட சிற்பமா இருந்தா நமக்கு தோணுது.
மீண்டும் பாக்குறீங்க இந்த லட்சுமணர் கோயிலுடைய முன்புற தோற்றத்தை. இந்த கோயிலுக்குள்ள மண்டபம் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய தூண்கள் இருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். இந்த மண்டபத்துல மேற்புற தோற்றத்திலும் சரி, இந்த மண்டபத்துக்குள்ளும் சரி ஓவியங்களும் மண்டங்களும் தீட்டப்பட்டிருக்கிற காட்சி நீங்க பார்க்கலாம். கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி தரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த காட்சிகள் எல்லாம் கோயிலுக்கு வெளியே இருந்து தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு வழியா நான் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ராமர், லக்ஷ்மணன், சீதா, அதுக்கப்புறம் சிவலிங்கமும் இங்க மூலவரா காட்சியளிக்கிறாங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன, அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கறத இங்க இருக்கிற போர்டிலேயே அதை பத்தி சுருக்கமா சொல்லியிருக்காங்க. அதாவது லக்ஷ்மணர் தனக்கு ஏற்பட்ட பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு இங்க இருக்கிற தீர்த்தத்தை உருவாக்குனார் அப்படின்னு போட்டிருக்காங்க. லட்சுமணர் இந்த தீர்த்தத்தை உருவாக்குனதுனால இந்த தீர்த்தத்துக்கு லட்சுமணர் தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. ராமேஸ்வரம் ராமநாதர் கோயிலுக்கு வரவங்க நிறைய இடங்களை சுத்தி பார்க்கறதுக்கு வருவாங்க. அதுல ஒரு முக்கியமான கோயில்னு சொன்னா இந்த லட்சுமண தீர்த்தத்தையும் சொல்லலாம். அந்த அளவுக்கு புராண ரீதியில புகழ்பெற்ற ஒரு கோயில்னே சொல்லலாம். எனக்காக ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோல நான் ஏறிட்டேன். இன்னொரு முக்கியமான இடத்துக்கு இப்ப நான் போயிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் லக்ஷ்மண தீர்த்தத்திலிருந்து ராமேஸ்வரம் ரோட்ல, அதாவது நாங்கள் வந்த ரோட்லயே திரும்ப போயிட்டு இருக்கோம். பெரிய கட்டிடத்துக்கு பக்கத்துல சிவனுடைய சிலை இருக்கிறத பார்க்கலாம். இது கோயில் மாதிரி இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட வடமாநிலத்தவர்கள் யாத்திரை வந்தாங்கன்னா அவர்கள் தங்கக்கூடிய இடம் தான் இது அப்படின்னு சொன்னாரு. ஒரு வழி இந்த லட்சுமணர் தீர்த்தத்தையும் இந்த லட்சுமணர் கோயிலையும் நான் பார்த்துட்டேன். இன்னொரு முக்கியமான இடத்துக்கு இப்ப நான் போயிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்படியே ஆல்ல செட் பண்ணிங்க. Thank you. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.